பர்ஃபெக்ட்டான கிரிங்கிள் டாப் ப்ரௌனியில் ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் கழிச்சு என்னோடய பேக்கிங் டூல்ஸ் எல்லாம் எடுத்து மறுபடியும் பேக் பண்ணுறேன். உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆஃப்டர் ஒரு செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஒரு 4 மந்த்ஸ் வந்து பிரேக் எடுத்து இப்போ தான் அதை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ப்ரௌனி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய பையனுக்காக. ஸோ அவங்க இன்றைக்கி எல்கேஜி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. எல்கேஜி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கெலாம் வந்து ப்ரௌனி செய்கிறீங்களான்னா கண்டிப்பாக அது ரீசன் இல்லை. இந்த லாஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ் பாப்பா பிறந்து ஒரு 4 மந்த்ஸாக வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு நான் மேக்ஸிமம் கொடுத்து விட்ட ஃபுட்டு வந்து ஒன்று சாம்பார் சாதமாக இருக்கும், இல்லைனா கர்ட் ரைஸாக இருக்கும், ஒரு எக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்குன்னு பெருசாக அட்டென்ஷன் கொடுத்து எந்த ஃபுட்டுமே என்னால் பண்ண முடியல. பிகாஸ் குழந்த பெற்றவங்களுக்கு தெரியும். ஏன்னா 3 வேளைக்கும் சேர்த்த மாதிரி ஒரு சாம்பார் வச்சுட்டா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். குழந்தைய மேனேஜ் பண்ணுறதுக்கு, பெரிய 2 குழந்தைங்கள மேனேஜ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த குட்டி பையன் பண்ண பெரிய சாக்ரிஃபைஸ்க்காக என்ன வேணும்னு கேட்டதுக்கு எனக்கு வந்து கேக் செஞ்சு தரியாமான்னு சொல்லி கேட்டான். அந்த குட்டி பையனுக்காக தான் இன்றைக்கி இந்த கேக்கு பர்ஃபெக்டாக வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவனும் ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க.